தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அறிவாலயத்தில் IUML மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு முதலமைச்சர் வீட்டு வாசலில் ஒரு டெல்லி கார் வந்திருக்கு. அதில் KC வேணுகோபால், சிவலுப்பிறந்தகை, ஷோடங்கர்லாம் இறங்கினாங்க. 50லேருந்து 60 MLA சீட்டு, உள்ளாட்சி தேர்தலில் 20%, 3 மேயர், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சோனியா காந்தி கைப்பட லெட்டர் எழுதி ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அது வேணுகோபால் கொடுக்க வந்திருக்காரு. ஸ்டாலின் ஒரு இன்னொரு ஆஃபர் ஒன்று கொடுத்தாராம். 25 பேரை நாங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுறோம், உங்ககிட்டேருந்து 10% பணம் எதிர்பார்க்கல, காங்கிரஸ் செலவு பண்ணுறோம். அசாம்லையும் கேரளாலையும் காங்கிரஸோட செலவு நாங்கள் எடுத்துக்கிறோம். அவர் அசாம் கேரளா செலவு பார்த்துக்கிறேன்னு சொன்னது காங்கிரஸுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி. இப்போ KC வேணுகோபால் டபுள் மைண்ட் ஆகிட்டார். ஸ்டாலின் நமக்கு செலவு பணம் தரேன்றாரு கேரளாவில், அப்போ அவர் நல்லவர் போல இருக்கு, அவர்கிட்டயே போயிடலாமே, ஏன் விஜய்கிட்ட எப்படி மாற்றிட்டாரு பாருங்க ஸ்டாலின் காங்கிரஸ் கிட்ட. விஜய் சொன்னா 60 சீட் நான் கொடுக்குறோம், எல்லாம் பார்த்துக்கலாம், செலவு நீங்க தான் பார்த்துக்கணும். காங்கிரஸ் என்னங்க இப்படி சொல்றீங்க, நீங்க பாருங்க நாங்கள் புது கட்சி, நீங்க காங்கிரஸ் பெரிய தேசிய கட்சி, உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு, ஆனா எங்களால செலவு பண்ண முடியாது. இப்போ என்ன போச்சு, காங்கிரஸ் அப்படியே பல்ட்டி அடிச்சிடுச்சு. ஸோ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாகாதுங்கிறீங்களா? தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பனால். காங்கிரஸுக்கு திமுக கூட்டணி விட்டா வேற வழி இல்லை. ஸ்டாலின் ஒரே வார்த்தை சொன்னாராம், எங்க போனாலும் நம்ம கிட்ட தான் வருவாங்க, அவ்வளோ தைரியமா சொன்னாராம். எங்க வேணா போய் பேசட்டும், இங்க தான் வந்தாகணும், பேசாம போங்க நான் பாத்துக்கிறேன். ஸ்டாலின் அப்படி டீல் பண்ற, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற. திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா திமுக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க, ஸ்டாலின் முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ்காரங்க, காங்கிரஸ் மேல கோபமா இருக்காங்க. அந்த கோபம் தேர்தலில் காங்கிரஸுக்கு எதிராக போகுமாங்கிறத நம்ம பார்க்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் 10,000 ரூபாய் கருணை தொகை கொடுப்போம், +2 படித்தவங்களுக்கு 1000 ரூபாய், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் தருவோம். நிதி சார்ந்த அறிவிப்புகளை எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. இது எல்லாம் பின்னாடி மோடி இருக்காருன்னு அர்த்தம். மோடி சொன்னாரோ எடப்பாடி CM பணத்தை அள்ளி விடுறேன்டார தமிழ்நாட்டுக்கு. பீகாரில் எப்படி 10,000 கொடுத்தாங்க எல்லா லேடிஸ்க்கும், பீகாரில் ஜெயிச்சார். அதே மாடலில் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு 13,000 ரூபா கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டார். நிர்மலா சீதாராமன் சொன்னாலும் இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கேஷ் கொடுத்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வழியாக தான் கொடுக்கணும். அதனால அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரெக்டாக கொடுக்கலாங்கிற பிளானை ட்ராப் பண்ணிட்டு இப்போ எடப்பாடியை கூப்பிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் கொடுப்போம்னு சொல்லுங்க, நான் தரோம். எப்படி பீகாரில் கொடுத்து, பீகாரில் முன்னாடி கொடுத்தாலும் பின்னாடி கொடுக்க தரோம். திமுகவோட மகளிர் உரிமை தொகை அப்புறம் இந்த மேட்டர் எல்லாம் பேசுறதுக்கு பிஜேபியில் ஆள் கிடையாது. ஸோ அண்ணாமலை தேவையை பிஜேபி உணர்ந்துட்டாங்கன்னா இப்போ உணர்ந்துட்டு வராங்க. இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுவார் நம்ம கேள்விப்படுறோம். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு மிகப்பெரிய சந்திப்பு நடந்திருக்கு. கிரீஷ் ஷோடங்கர் கனிமொழி MP அவர்களை பார்த்துருக்காங்க. அதே சமயம் காங்கிரஸுடைய ஜெனரல் செக்ரட்டரி KC வேணுகோபால் ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்காங்க. என்ன சார், ஒரே நேரத்தில் 2 பேர் 2 திமுகவுடைய அதிகார மையங்களை பார்த்துருக்காங்க, என்ன நடக்குது? குறிப்பாக காங்கிரஸுடைய ஜெனரல் செக்ரட்டரி தொகுதி பேரமெல்லாம் முடிஞ்சு அக்ரிமெண்ட் சைன் போடும்போது தான் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாட்டுக்கு வருவார், கூட்டணி கட்சி தலைவர்களை பார்ப்பாரு. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னாடி அன்அஃபிஷியல் டாக்ஸே ஜெனரல் செக்ரட்டரி கூட நடக்குதுன்னா திமுக என்ன சார் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க காங்கிரஸுக்கு? ஏன் ஜெனரல் செக்ரட்டரி முன்னாடியாவே தமிழ்நாட்டுக்கு வரணும்? தமிழ்நாடு அரசியல் இப்போ ஹாட் டாபிக் சீட் ஷேரிங் தான். அறிவாலயத்தில் IUML மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே CM வீட்டில் சர்ப்ரைசிங்காக ஒரு விசிட் நடந்திருக்கு. திடீர்னு முதலமைச்சர் வீட்டு வாசலில் ஒரு டெல்லி கார் வந்திருக்கு. அதில் KC வேணுகோபால், சிவலுப்பிறந்தகை, ஷோடங்கர்லாம் இறங்கியிருக்காங்க. செல்வப்பிறந்தகை முதல்ல வரதால அப்புறம் ஜாயின் பண்ணார் போல இருக்கு. KC வேணுகோபால் ராகுல் காந்தியோட மனசாட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தி லெஃப்ட் ஹேண்ட் அவர் தான். ஓகே. அவர் ராகுல் காந்தி முதல்ல நம்புறாரு காங்கிரஸில் ஒருத்தர்னா KC வேணுகோபால். இந்த வேணுகோபால் சோனியா காந்திகிட்ட ஒரு கவர் கொடுத்தாராம் ஸ்டாலின்கிட்ட. கவர் எடுத்து பாருங்க, அதில் டியர் பிரதர் ஸ்டாலின் அதெல்லாம் போட்டு, ப்ளீஸ் ஹெல்ப் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கள், 2 ராஜ்யசபா சீட்டு,
50லேருந்து 60 எம்எல்ஏ சீட்டு, உள்ளாட்சி தேர்தலில் 20%, 3 மேயர், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சோனியா காந்தி கைப்பட லெட்டர் எழுதி ஸ்டாலின்கிட்ட கொடுத்துருக்காரு. அது வேணுகோபால் கொடுக்க வந்திருக்கார். ஸ்டாலின் சொன்னாரா, வேணுகோபால்ஜி நீங்கள் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் அடுத்த வாட்டி. எங்கள் கட்சியோட இலக்கு அதுதான். நாங்கள் பட்ட கஷ்டமும் அவ்வளோதான். கூட்டணி கட்சிங்கிறது, கூட்டணி ஆட்சிங்கிறது இப்போதைக்கு எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. வேணுகோபால், ஐயோ நான் கூட்டணி பற்றி பேசவே இல்லையே. அவங்கவுங்க பேசினாங்கன்னா அதெல்லாம் சொந்த கருத்து, நாங்கள் தான் அஃபிஷியலாக சொன்னோமா, டெல்லி சொல்லித்தான் அப்படின்னு பிளேட்டை மாற்றிட்டார். தூண்டி விட்டது டெல்லி தான் சார். தூண்டி விட்டது டெல்லி. இது ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருக்கும். ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் பச்சை பாப்பான்னு நினச்சின்னு வேணுகோபால் பேசுகிறாரு. ஆனால் ஸ்டாலின் திறமையாக காங்கிரஸை டீல் பண்ணுறாரு. ஓகே, சில பேர் சொன்னாங்க கலைஞரை மிஞ்சிட்டார்ன்றார். ஸ்டாலின் வந்து காங்கிரஸை டீல் பண்ணுறது லெஃப்டில் அப்படி டீல் பண்ணுறாரு. அது சோனியா காந்தி, ராகுல் காந்தி நேஷ்னல் லீடர்ஸ், சாதாரண லோக்கல் லீடர் கிடையாது. வைகோவோ திருமாவளவனோ கிடையாது, தேசிய தலைவர்கள், ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்ஸு, ஃபார்மர் பிரசிடென்ட்ஸு அப்படி டீல் பண்ணுறாரு. சொன்னாலும் எங்களுக்கு ரியாலிட்டி என்னவோ அதுதான் முடியும். 25-24 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சிதம்பரத்துக்கு கொடுக்குறோம். உள்ளாட்சி தேர்தலை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், மேயர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம போட்டி போடுவோம். ஆட்சி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துன்னு முடிவு பண்ணலாம். பட் இப்போவே எங்களால் ரைட்டிங்கில் வந்து கூட்டணி ஆட்சின்னு கொடுக்க முடியாது. பின்னாடி பார்த்துக்கலாம். ஏதாவது தேவைப்பட்டதுன்னா சொன்னால் ஸ்டாலின், எங்களுக்கு எதாவது ஆதரவு தேவைப்பட்ட உங்ககிட்ட வராமல் நாங்கள் பிஜேபிக்காரன்ட்டையா போவோம்? எங்கேயா போவோம்? ஏடிஎம் கிட்ட போவோமையா? உங்ககிட்ட தான் வருவோம். அது ஏன் நீ ரைட்டிங்கில் கேட்குற? அப்போ எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டாராம். அப்போ திமுக ஜெயிக்கும், திமுக ஆட்சி அமைக்கும்னு உங்களுக்கே நம்பிக்கை இருந்தால் இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டீங்க. திமுக ஆட்சி அமைக்காது, அது மெஜாரிட்டி வராது, அது நம்ம தேவை அப்படின்ற எண்ணத்தில் பேசுகிறீங்களான்னு ஒரு வார்த்தை போட்டதுக்கு கேசி வேணுகோபால் ஆடி போயிட்டாராம். ஐயோ ஸ்டாலின்ஜி, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எண்ணமே கிடையாது, வி விஷ் யூ குட் லக், வி வாண்ட் யூ டு கம் பேக் டு பவர், ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. வி வாண்ட் யூ டு கம் பேக் டு பவர், யூ ஆர் த சுப்ரீம் லீடர் ஆஃப் இந்தியா ஆட்டு மாச்சு பூச்சன். ஸ்டாலின் இதெல்லாம் மயங்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவர் 1008 புகழ்ச்சியை பார்த்துருக்காரு, அவருக்கு உண்மை நல்லா தெரியும். க்ளீனாக சொன்னார். நடுவில் என்னாச்சு, இந்த ராஜ்யசபா சீட்டு வந்து ஸ்டாலின் முடியாதுன்னொன்னே ஸ்டாலின் கேசி வேணுகோபால் மீட்டிங் வந்து அப்ரப்டாக முடிஞ்சுதான்னா அப்ரப்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, எந்த விதமான அஷூரன்ஸும் ஸ்டாலின் கொடுக்கல. 25+1 அவர் கணக்கு, அவ்வளோதான். அதாவது பழைய கணக்கு தான், பழைய கணக்கு. ராஜ்யசபா சீட்டு ஒன்று சிதம்பரத்துக்கு கொடுக்குறோம். மார்ச்லன்னு கேட்டாங்களாம். அது கேசிகோபால் சொன்னாராம், நாங்கள் 60 சீட்டு கேட்டோம், 60 சீட்டு கேட்டால் எங்களால் 2 ராஜ்யசபா எம்பியை எங்களால் தேர்வு பண்ண முடியும், நாங்களே தேர்வு பண்ணிக்க முடியும். அந்த 60 சீட் நீங்கள் கொடுக்காதனால எங்களுக்கு 2 ராஜ்யசபா நீங்களே கொடுத்துணுங்க. என்ன கணக்குன்னு தெரில, ஸ்கூல் பசங்க கணக்கு மாதிரி இருக்குது. 2 ராஜ்யசபா நீங்கள் கொடுத்துருங்கன்னு ஸ்டாலின் எந்த ரியாக்ஷனுமே, அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், எந்த ரியாக்ஷனுமே காட்டலையாம். சந்தோஷமாக இருக்கிறது காட்டலையும், ஹாப்பியாக இருக்கிறது காட்டலையும். அவர் பாட்டு அப்படியே ஸ்டோன் ஃபேஸாக இருந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லி அமிச்சார். முடிஞ்சு போச்சு. ஷோடங்கர் கனிமொழி போய் பார்த்துருக்காரு. எஸ், அதே நாள். ஷோடங்கருக்கு தமிழ் தெரியாது, கனிமொழி ஹிந்தி நல்லா பேசுவாங்க. ஷோடங்கர் ஹிந்தி பேசுவார், கோவாக்காரர். அவர் ஹிந்தியில் பேசியிருக்காங்க. கனிமொழி சொன்னாங்களா, இந்த பாருங்கள், ராஜ்யசபாவில் தலைவர் முடிவு பண்ண வேண்டியது, நான் முடிவு பண்ணுற இடத்துல இல்லை. தலைவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொன்னது நான் தலைவர்கிட்ட சொல்கிறேன், 2 ராஜ்யசபா கேட்குறீங்கன்னு சொல்கிறேன். தலைவர் கொடுத்தான்னா நீங்கள் பேஷா வாங்கிக்கோங்க, எங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன், வி கோ பை அவர் லீடர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லிட்டாங்க. ஷோடங்கருக்கு வந்து இந்த ஸ்டாலின் வீட்டில் நடந்தது வந்து அவருக்கு புரியல. கேசி வேணுகோபால் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசுவார் தமிழ். தமிழ்னா என்ன, மலையாளம் தமிழ். ஆமாம், என்ன குறைச்சி அந்த 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 தமிழ் தமிழ் பேசுவார் வேணுகோபால். ஸோ அதே ஸ்டாலின் ஏதோ கம்யூனிகேட் பண்ணிட்டார், ஏதோ இங்கிலீஷ் பாதி இங்கிலீஷு பாதி மலையாளம் பாதி தமிழ் பேசி பண்ணிட்டார். ஷோடங்கருக்கு தலையும் புரியல, வாரும் புரியல. அதனால் கனிமொழி போய் பார்த்துருக்காரு. கனிமொழி சொன்னாங்களா, இந்த மாதிரி தலைவர் போய் பார்த்துருக்காங்க, இதெல்லாம் பேசுனுங்க, ப்ரீஃப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லி அமிச்சாங்க. ஷோடங்கரும் திரும்பி வந்துட்டார். ஸோ இப்போ வேணுகோபால் மீட்டிங்கும் அப்ரப்டாக முடிஞ்சு போச்சு, ஷோடங்கர் மீட்டிங்கும் அப்ரப்டாக முடிஞ்சு போச்சு. நடுவில் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு தகவல், ஸ்டாலின் ஒரு இன்னொரு ஆஃபர் ஒன்று கொடுத்தாராம்.
25 பேரை நாங்கள் வந்து ஜெயிக்க வச்சு காட்டுறோம். ஓகே. உங்ககிட்டேருந்து 10% பணம் எதிர்பார்க்கல. ம். நாங்கள் செலவு பண்ணுறோம். எங்கள் கட்சிக்கு செலவு பண்ணுற மாதிரி காங்கிரஸ் செலவு பண்ணுறோம். அடி லெவல்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ம். கிரவுண்ட் லெவல்லேருந்து 25 பேரை ஜெயிக்க வச்சு காட்டுறோம். நீங்கள் எதிர்கட்சி தலைவராக அளவுக்கு நாங்கள் பண்ணி காட்டுறோம். ம். சொல்கிறோம், எதிர்கட்சி தலைவராக அளவுக்கு நாங்கள் பண்ணி காட்டுறோம். அசாம்லேயும் கேரளாலேயும் காங்கிரஸோட செலவு நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனைன்னா கஜானா காலி. ம். 2014லேருந்து ஆட்சியில் இல்லை. ஆமாம். ஆட்சி 15 வருஷம் ஆகுது. சிவகுமார், டிகே சிவகுமார் கேஷ் கவ்வாக இருந்தார். ஆமாம். இப்போ காங்கிரஸ்னா எரிஞ்சு விடுறார் சிவகுமார். ஓகே. சிவகுமார் மட்டுமே காங்கிரஸோட கஜானா. ஆமாம். ஆல் இந்தியா ஆல் காங்கிரஸ் இந்தியா லெவலில் எங்க பிரச்சனை நடந்தாலும் சிவகுமார் தான் போய் டீல் பண்ணுவார். எங்கே போனாலும் எல்லா எம்எல்ஏக்களையும் ரிசார்ட்டு கூட்டு போகிறதுனால ரிசார்ட் சிவகுமார்னே அவருக்கு பேர். ஆமாம். ஆமாம். மற்ற மாநிலங்கள், ராஜஸ்தான் மாநிலங்கள் எம்எல்ஏலாம் கர்நாடகா கூட்டு வந்துடுவார். ஆமாம். ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவார். சித்தராமையா வந்து சீட் கொடுக்க மறுக்கிறதுனால அவர் கடுப்பில் இருக்கார். காங்கிரஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ இன்கம். ஓகே. பணமே கிடையாது. நடுவில் விஜயோட பேச்சுவார்த்தை போது ஒரு அடிபட்டு தான். விஜய் சொன்னால் 60 சீட் நான் கொடுக்குறோம், எல்லாம் பார்த்துக்கலாம், செலவு நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டார். யார்? காங்கிரஸ் கிட்டயா? காங்கிரஸ் கிட்ட. காங்கிரஸ் என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இந்த பாருங்க, நாங்கள் புது கட்சி. ஏற்கனவே ஒரு தலைவர் எங்ககிட்ட வந்தார். அது தலைவர் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணிக்கு வந்தார். நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோம், உங்கள் ஆளுங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் ஆளுங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், சீட்டு தான் ஒதுக்கப்படும், பணம் ஒதுக்கப்பட மாட்டாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா அவர் ஓடி போனவர் இன்னி வரைக்கும் திரும்பி வரல. நீங்கள் காங்கிரஸ் பெரிய தேசிய கட்சி, உங்கள் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்குது, ஆனால் எங்களால் செலவு பண்ண முடியாது. ஓ. இப்போ என்ன போச்சு, காங்கிரஸ் அப்படியே பல்ட்டி அடிச்சிடுச்சு. ஏன்னா வேற வழி இல்லை. ஸோ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாகாதுங்கிறீங்களா? தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பனால். ஓகே. பஞ்சர். செலவு பண்ண முடியாதுன்றார் அவர். எங்கே போகும் காங்கிரஸ் பணத்துக்கு? கஜானா காலி. டெல்லியிலேருந்து பணம் தர மாட்டேன்ட்டாங்க. ஓகே. செல்வ பிறந்தையை காசு எடுக்க மாட்டேன்ட்டார். செல்வ பிறந்தைக்கு மட்டும்தான் செலவு பண்ண முடியும். பட் தமிழ்நாட்டிலேயோ காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லைன்னா செலவு பண்ண வேண்டிய செல்வ பிறந்தைங்க தான். அவர் எடுக்க மாட்டேன்ட்டார். ஸோ விஜய் கூட்டணி பனால். ஓகே. இப்போ டிஎம்கேவோட போகிறதவிர ஸ்டாலின் ஒரே வார்த்தை சொன்னாராம், யாரோ ஒரு முக்கியமான தலைவர் கடை என்னென்ன கதை வந்து விபரீதமாக போகுதுன்னு. ஒன்றும் போல, எங்கே போனாலும் நம்மகிட்ட தான் வருவாங்க. அவ்வளோ தைரியமாக சொன்னாராம். ஓ, ஸ்டாலின் ரொம்ப தைரியமாக சொன்னாராம். நீ விடுங்க தலைவரை, விட்டுருங்க அமைச்சரை, அவர் எங்கே போனாலும் நம்மகிட்ட தான் வரணும், காங்கிரஸ் நம்மகிட்ட தான் வரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டாலின் இருக்காரு. எங்கே போனாலும் போட்டோம், எங்கே வேணா போய் பேசட்டும், பிஜேபிகிட்ட போய் பேசட்டும், ஏடிஎம்கே போய் பேசட்டும், இங்கே தான் வந்தாகணும், பேசாமல் போங்க நான் பார்த்துக்கிறேன். ஸ்டாலின் அப்படி டீல் பண்ணுறாரு, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு, இப்போ கலைஞரை மிஞ்சிட்டார் போல இருக்கே சார். கலைஞரை மிஞ்சிட்டார். யாரோ சொன்ன கலைஞரை தூக்கி சாப்பிட்டாருன்றார் ஸ்டாலின். ஓகே. அந்த அளவுக்கு அப்படி லெஃப்ட் ஹேண்டில் காங்கிரஸை டீல் பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்தால் கோபமே பண்ணலையாம். பெரிய விஷயம் ஸ்டாலின்ட்ட. ஸ்டாலின் கோபக்காரர், உங்களுக்கு தெரியாது, பயங்கர கோபம் வரும். கோபமே பண்ணலையாம். ரொம்ப வீட்டிலே ஆச்சரியப்படுறாங்களே, என்ன இப்படி இவ்வளோ சாஃப்டாக எடுத்துக்கிறாரு. அட விடுங்க, எங்கேயும் போகாது காங்கிரஸ், நம்மகிட்ட தான் வருது, நீங்கள் எல்லாம் யாரும் வாயை திறக்காதுங்க, பேச 2 செகண்ட் லெவலில் பேசுங்க, வாயை முடுங்கன்ட்டாராம். ஸோ இப்போ காங்கிரஸுக்கு திமுக கூட்டணி விட்டால் வேறு வழி இல்லை. தேர் இஸ் நோ சாய்ஸ். ஸோ ஸ்டாலினும் ஒரு பெரிய மனசு பண்ணி கூட 1 2 கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். அவர் அசாம் கேரளா செலவு பார்த்துக்கிறேன்னு சொன்னது காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா மாதிரி. ஓகே. மூச்சு முற்ற லெவலில் இருக்கும்போது அதுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்து ஏற்றி விட்றாங்க. எது ஏன் அந்த வார்த்தையை விட்டார்னா, கேசி வேணுகோபாலை திருப்தி பண்ணேன். ஓகே. இப்போ கேசி வேணுகோபாலுக்கு என்ன, நான் முதலமைச்சர் ஆனோம் கேரளாவில், அதுக்கு விஜய்கிட்ட போனோம். ஸ்டாலின் சொன்னார், ஏன் விஜய்கிட்ட போகிறேன், நான் பணம் கொடுக்குறேன், நீ ஜெயிச்ச சீஃப் மினிஸ்டராக வந்துரு, அவ்வளோதானே வேணும். இப்போ கேசி வேணுகோபால் டபுள் மைண்ட் ஆகிட்டார். ஓகே. ஓ, ஸ்டாலின் நமக்கு செலவுக்கு பணம் தரேன்றாரு கேரளாவில், அப்போ அவர் நல்லவர் போல இருக்கே, அவர்கிட்டே போயிடலாமே, ஏன் விஜய்கிட்ட போ. எப்படி மாற்றிட்டாரு பாருங்க ஸ்டாலின். அந்த கள நிலவரத்தை அப்படியே தலைகீழாக திருப்பி விட்டார் ஒரே அடியில். ஓகே. பயங்கர சாதுரியம். ஸோ இதெல்லாம் வந்து அப்பாட்டுன்னு கத்தின பாடம் தான் இல்லைங்களே, பட் குருவை மிஞ்சின சீசன் ஆகிட்டார்.
இப்போ கேசி வேணுகோபால் சொல்கிறாரா வாட்ஸ் ராங் இன் ஸ்டாலின், வாட்ஸ் ராங் இன் டிஎம்கேன்றார். அந்த லெவலில் ஆகிப்போச்சு. ஓகே. ஸோ இப்போ 24+1ங்கிறது ஸ்டாலின் டேபிளில் இருக்கிற லிஸ்ட்டு. ஸ்டாலின் என்ன சொன்னாரா வந்து நம்ம இது மற்ற கட்சிலாம் வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். காங்கிரஸுக்கு 24, விசிகாவுக்கு 6லேருந்து 8, ஏன்னா கொஞ்சம் பலம் பெற்றிருக்கு. தேமுதிகக்கு 6, சிபிஎம்க்கு 5, சிபிஐக்கு 5, மக்கள் நீதி மையத்துக்கு 2, ஐயுஎம்எல்க்கு 2 அப்படின்ற மாதிரி டேபிளில் எழுதி வச்சிருக்காரு. மதிமுக அவுட்டிங்களே சார். மதிமுக 2, அது வழக்கம் போல். இந்த கட்சிகள் இதில் யாருக்காவது அதிகமாக கொடுத்தாருன்னா அது ஒன்லி ஃபார் விசிகே கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் சொன்னாரா விசிகே பலம் பெற்று வருது, திரும்ப வந்து நம்ம கூட இருக்காரு, எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு. காங்கிரஸ் அது ஏன்னா ஏன் திருமாவுக்கு 2 கொடுத்தாருன்னா, நாளைக்கு காங்கிரஸ் கேட்டால் திருமாவுக்கு 2 கொடுத்தாருல உங்களுக்கு 2 கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க அப்படின்னு டீல் போடுறது. அந்த கணக்கு அவசரம். அவருக்கே 2 கொடுத்தாங்க உங்களுக்கு 2 கொடு. ஏன்னா காங்கிரஸ் 4% தான் இருக்குது. ஆமாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. விஜயகாந்துக்கு மேலே இருக்கிற கட்சி காங்கிரஸ். விசிக்கு 4ன்னு சொல்ல முடியாது, மேலே இருக்கும். இவருக்கு சீமானுக்கே 8, 10ன்னு இருக்கும்போது விசிகேக்கு 6, 8 கூட அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. அங்கீகாரம் வாங்கிட்டாங்க வரைக்கும் வாங்கிருக்காங்க, வச்சிருக்காங்க. தே டிசர்வ் இட். ஸ்டாலின் சொன்னாரா திரும்ப டிசர்வ் இட்ன்ட்டாராம். ஸோ 6லேருந்து 8 ஆயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் 2 கொடுத்தாங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. ஸோ காங்கிரஸுக்கு 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு பி சிதம்பரத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டா 28ல் வாங்கிட்டு போகிறத விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை. ஒன்று விஜயோட போட்டி போடுறதா இருந்தால் 60 தொகுதிக்கு பணம் செலவு பண்ணணும். தனியாக போட்டி போட்டால் போனி ஆகாது. வேறு எந்த கூட்டணியும் கிடையாது. வேறு வழி இல்லைன்னா திமுகவோட தான் போகணும். ஓகே சார், அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து சில முட்டல் மோதல் வரும், சில குழப்பங்கள் வரும், அதெல்லாம் இருக்கும். இல்லைன்னு ஸ்டாலின் எல்லாம் அமைதியாக ஹேண்டில் பண்ணுவார். ஓகே. ஸ்டாலின் வந்து சொன்னாலும் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை கடைசியாக வச்சுக்கலாம். ஓகே. முதல்ல ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே, மக்கள் விசிகே எல்லாம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு காங்கிரஸ் விசிகே தனியாக நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அவரே ஹேண்டில் பண்ணுறேன்ட்டார். ஓகே. ஸோ ஸ்டாலினே வந்து காங்கிரஸ் கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணுவார். அப்போ வேணுகோபால் திரும்பி வரலாம், எல்லாம் ஃபைனல் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சுமூகமாக போயிடும். ஆனால் திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா திமுக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. ஸ்டாலின் முதுகில் குத்திட்டாங்க காங்கிரஸ்காரன். 40 ஜெயிக்க வச்சோம். அவங்களுக்கும் அரசியல் தெரியாது இல்லை. திமுக தொண்டர்கள்லாம் அரசியலில் எக்ஸ்பர்ட்ஸு. காங்கிரஸ் மேலே கோபமாக இருக்காங்க. அந்த கோபம் தேர்தலில் காங்கிரஸுக்கு எதிராக போகுமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. காங்கிரஸ் கோவப்பட்டால் பெரிய ஒன்றும் விஷயம் நடக்க போகிறது இல்லை. அவன் 4% சீட் வச்சுருக்கான். காங்கிரஸ் ஓட்டு டிஎம்கே வராட்டி கூட டிஎம்கே ஜெயிச்சிடும். டிஎம்கே ஓட்டு காங்கிரஸுக்கு போகலன்னா காங்கிரஸ் காலி. ஸோ இந்த கால்குலேஷன் தான் காங்கிரஸ் வயிற்றில் கொஞ்சம் புளியை கரைக்குது. நம்ம ஓவராக போயிட்டோமோ, ஜாஸ்தி போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதை தவிர மீதி எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் மறப்போம், மன்னிப்போம், அந்த வழக்கம் போல் பேச்சுவார்த்தைக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கும். ஓகே சார், இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு ஜாக்பாட் அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் வந்து 10,000 ரூபாய் கருணை தொகை கொடுப்போம், +2 படித்தவங்களுக்கு 1000 ரூபாய், வேலைவாய்ப்பு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் தருவோம் அப்படிங்கிற டோனில் வந்து பல்வேறு அறிவிப்புகள். பொங்கல் பரிசு நாங்கள் வந்து வருஷம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு அறிவிப்புகள், நிதி சார்ந்த அறிவிப்புகளை வந்து எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் மெட்டீரியலைஸ் ஆகுமா ஓட்டாக? இது எல்லாம் பின்னாடி மோடி இருக்காருன்னு அர்த்தம். என்ன சார் சொல்கிறீங்க? மோடி வந்து சொன்னாராம் எடப்பாடி சிஎம் வந்து பணத்தை அள்ளி விடுறேன்டாராம் தமிழ்நாட்டுக்கு. ஓகே. மோடி வந்து ஆக்சுவலாக ஒரு பிளான்ல இருந்திருக்கார். பீகாரில் எப்படி 10,000 கொடுத்தாங்க எல்லா லேடிஸ்க்கும். அது எப்படி கொடுத்தாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கண்ணில் மண்ணை தூவி இலவசம் கொடுத்தா, இலவசம் வட்டி இல்லை கடன் அட்வான்ஸ் 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து நாங்கள் தொழில் தொடங்கிறதுக்கு பணம் தரோம், அட்வான்ஸாக 10,000 கொடுத்துட்றோம். நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சாவிட்டு நீங்கள் ப்ரப்போசல் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரப்போசல் மேரில் 1,90,000 கொடுக்கப்படும். அப்படி உங்களால் ப்ரப்போசல் கொடுக்க முடியலன்னா இந்த பணம் நீங்களே வச்சுக்கலாம். ஓகே. அட்வான்ஸாக வச்சு அந்த 10,000 வச்சு தொழில் தொடங்குங்க. தொழில் தொடங்குறவங்கிற அர்த்தம் தான். ஓகே. ஆனால் இலவசம். அது வேறு மாதிரி கொண்டு போய் ஜம்முன்னு பண்ணி பீகாரில் ஜெயிச்சார். அதே மாடலில் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு 13,000 ரூபா கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார். நிர்மலா சீதாராமன் பேசி வச்சார். நிர்மலா சீதாராமன் சொன்னாலும் இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கேஷ் கொடுத்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வழியாக தான் கொடுக்க முடியும். ஓகே. ஆமாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக வந்து
ஒரு ஒரு Scheme மூலமா ஸ்டேட்டில் கொடுக்க வந்து முடியாது. கொடுக்க முடியாது. இலவச கேஸ் கொடுக்கலாம், சோலார் கொடுக்கலாம், பவர் கொடுக்கலாம், வாட்டர் கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் பணம் கொடுக்குறதுங்கிறது ஸ்டாலின் வழியாக தான் கொடுக்க முடியும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் cannot give money. அதனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக கொடுக்கலாங்கிற பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ எடப்பாடியை கூப்பிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் கொடுப்போம்னு சொல்லுங்கள், நான் தரோம், நான் Okay. கொடுத்துட்றோம். எப்படி பீகாரில் முன்னாடி கொடுத்தாலும் பின்னாடி பின்னாடி கொடுத்துறோம். தரோம். மோடி பணம் கொடுத்தாருன்னா, எடப்பாடி ஆட்சியில் இருந்தாலும் மோடி பணம் கொடுத்தாருன்னா அந்த பணம் மக்களுக்கு தான் கொடுக்க போகிறாரு எடப்பாடி. பீகார்ல கொடுத்த மாதிரி. பீகாரில் கொடுத்த மாதிரி எடப்பாடிக்கு நல்ல பேர், மோடிக்கு நல்ல பேர். அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண தான் எடப்பாடி சொல்லுது. இது மோடி சொல்லி, ஏன்னா போன வாரம் வரைக்கும் மோடி வந்து டைரெக்டாக கொடுக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுனால இப்போ பேக்டோர் வழியாக பதவிக்கு வந்தோடனே கொடுக்கலான்னு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிகாஸ் ஜனங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து ஆண்களும் பஸ்ஸில் இலவசமாக போகலான்னு ஆமா, சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பழைய அறிவிப்பது. பழைய அறிவிப்பு. அது எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது, அப்போது குழந்தைங்க ஸ்கூல் பசங்களாம் இலவசம், பெண்கள் இலவசம், ஆண்கள் இலவசம்னா இப்போ நாங்களாம் காரை விற்றுலாமா, பஸ்ஸிலே போயிடலாம். எப்படி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ரன் பண்ண முடியும்? இது ப்ராக்டிக்கலாக ஓரளவு பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லாத மாதிரியான ப்ராக்டிக்கலாக வாக்குறுதிகள். சாத்தியம் இல்லாமல் வாக்குறுதிகளையும் எடப்பாடி கொடுக்குறார். இல்லைங்களே, அவர் தேர்தலில் ஜெயிச்சா போதுங்கிறதுனால முடிகிற வாக்குறுதி பெண்கள்னா ஆண்களுக்கு கொடுப்பேன், திருநங்கைகளுக்கு கொடுப்பேன், வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கும் இலவச பஸ் நடத்த சொல்லுவார். வெளிநாட்டிலேருந்து வர டூரிஸ்ட்டுக்கு டிக்கெட்டே வாங்க வேணாம், அவங்களும் இலவச பஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் கூட நடக்குது. ஆனால் இந்த பணத்திட்டங்கள் இன்னைக்கு ஸ்டாலின், இன்னைக்கு பணத்திட்டங்கள் இன்னைக்கு எடப்பாடி சொன்னதுக்கு பின்னாடி மோடி இருக்காருன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஓகே சார், மார்ச் 1 பிஎம் வந்து மதுரைக்கு வராரு, திருப்பரங்குன்றத்துக்கு போறாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் பிளான் வச்சிருக்காங்க பிஜேபி இந்த எலெக்ஷனுக்கு? இந்த வாட்டி கூட்டணி தலைவர்லாம் மேலே ஏற்றிடுவாங்க எல்லாருமே. இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. எல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா பிரேமலதா அந்த பக்கம் போயிட்டாங்க, டிஎம்கே பக்கம் வந்தாச்சு. அந்த சான்ஸ் இல்லை. ராமதாஸ் ஒன்றும் சைலண்டாக இருக்காரு, ஓபிஎஸ் ஒன்றும் தெரியல, சான்முமணி, ஜிகே வாசன் இவங்களெல்லாம் வச்சு, கிருஷ்ணசாமி மட்டும் ஏதோ கொஞ்சம் நெருக்கடின்னு கேள்விப்பட்டேன். Okay. அவர் ஒன்றும் எந்த முடிவு எடுக்கல. அவர் வெயிட் பண்ணுவாங்க, அவர் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ இவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பிரைம் மினிஸ்டர் வந்து என்டார்ஸ் பண்ணி கேண்டிடேட் கேம்பெயின் பண்ணுவார். இது பிரதமரோட தமிழ்நாட்டின் முதல் கேம்பெயின் இல்லை. ஆனால் இந்த கேம்பெயினில் பல்வேறு விதமான தகவல்களை மக்களிடம் பகிர்ந்துக்க போகிறதா சொன்னாலும். மோடி சொல்ல போகிற விஷயம் ஏதாவது ஒரு நியூஸாக இருக்கலாம், ஒரு தப்பு தண்டா, ஒரு ஊழல், ஏதாவது ஒரு சம்திங் ராங், ஓகே, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த கேம்பெயினை வந்து சீரியஸாக ஆரம்பிக்கிறதுக்கு மோடி வந்து ஆரம்பிச்சிட்டார். அடிக்கடி வருவார்னு கேள்விப்படுறோம். மோடி சொல்லிட்டாரா பிப்ரவரி முடிஞ்சு போச்சு, மார்ச் வந்தாச்சு, அதனால் வந்து நீங்கள் வந்து வேலையை ஆரம்பிச்சாகணும். இந்த வாட்டி வந்து எல்லா தலைவர்களோடையும் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு மதுரையில். அந்த மீட்டிங்கில் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போகிறாராம், ஐ ஆம் நாட் ஹாப்பி வித் தமிழ்நாடு, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உருப்படியாக பண்ணால் தான் உண்டு. பிரைம் மினிஸ்டருக்கே தெரிஞ்சிருச்சா? பிரைம் மினிஸ்டருக்கே தெரிஞ்சிடுச்சு தமிழ்நாடு. அதனால தான் அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்து ஆர்வம் காட்டாம இருக்காரா? அமித்ஷா தமிழ்நாட்டை கைவிட்டார். ஓகே, அமித்ஷா தமிழ்நாட்டை கைவிட்டார். ஓகே. ஏன்னா அவர் பார்த்தாரு இந்த அண்ணாமலை, அது இது பழைய மேட்ரு, இந்த மேட்ரு, நயினார், கேசவிநாயக் இதெல்லாம். ஆனால் அமித்ஷா சொல்லி தான் கேசவிநாத் எடுத்தாங்களாம், அமித்ஷா சொல்லி தான் கேசவன் எடுத்திருக்காரு. ஓகே, ஏன்னா சந்தோஷத்தை சொல்லி அமிச்சாராம், முதல்ல கேசவிநாத் எடுங்கன்னு. சந்தோஷம் வரும்போது எடுத்தாங்க கேசவிநாத். ஆமா, சந்தோஷம் வந்து எடுத்து மாற்றி பண்ணி விட்டாங்க. அதனால் அது ஓரளவுக்கு நன்மை பழப்பிச்சிருக்கான்னா கமலாலயத்தில் கோஷ்டி பூசல் குறைஞ்சிருக்கு. ஓகே, கேசவிநாயகம் போனதுக்கப்புறம் கோஷ்டி பூசல் குறைஞ்சிருக்கு, பெண்களோட ஆதிக்கமும் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஓரளவுக்கு இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. நயினார் கை கொஞ்சம் கட்டி போட்ட கை விடுபட்டு இருக்கு. இப்போ ஓகே, சுதந்திரமாக செயல்படுற நயினாரும் பிரமாதமாக களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவரும் திராவிட கட்சியில் இருந்து நல்லா பண்ணுறாரு. அண்ணாமலையார் நல்லா போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்கட்சியில் வந்து பாட்டம் லெவலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, தலைவர்கள் மத்தியில் நல்ல இணக்கமாக இருக்கீங்க இருந்தால் கூட அடிமட்டத்துலேருந்து ஒன்றும் நிறையா டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது அமித்ஷாவோட வருத்தம். ஸோ அமித்ஷா தமிழ்நாட்டை பற்றி இனிமேல் கேர் பண்ணுவார்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓகே சார், அண்ணாமலைக்கு என்ன சார் பொறுப்பு? ரொம்ப அமைதியாக இருக்காரு, அவருடைய ஆக்ரோஷம் நம்ம வந்து வெளியே சமீப காலத்தில் பார்க்கவே முடியுதுல, ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. என்ன பிளானில் இருக்காங்க சார்? திமுகன்ற பொது எதிரியை விழுத்து அதிமுகவோட தேவையை வேணுங்கிறது அண்ணாமலை புரிஞ்சுட்டார். ஓகே, அண்ணாமலை ஓரங்கட்டப்படுறாரு, கட்டி விடப்படுறாரு, அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பேச்சு எழுந்தது. ஓகே,
அதெல்லாம் வந்து இப்போ களத்துலேருந்து போயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜ்லாம் இல்லை பார்த்தீங்களா? இப்போ அந்த ஆமா, மாதிரி இல்ல. அண்ணாமலை இப்போ ஓரங்கட்டப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார், அது பட்டார், இது பட்டார், இல்ல. ஒன்றுமே எல்லாம் அடங்கி போச்சு. ஏன்னா டெல்லியோட சப்போர்ட் அவருக்கு இருக்குங்கிறது 2ஆம் கட்ட தலைவர் தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலையின் முக்கியத்தை குறைப்பதற்காக தலைவன் முக்கியமில்லை, தத்துவம் தான் முக்கியம் அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. தத்துவம் தான் பெருசேர்ந்து பேசின சித்தாந்தவாதிகள்லாம் இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. ஓகே. அவனும் சைலண்டாக போயிடுச்சு. கட்சியை மீறி எந்த மனிதனும் முன்னிலைப்படுத்தக்கூடாதுங்கிறது வாஸ்தவம் தான். அது தனி மனித நடைமுறைக்கு. ஆனால் ப்ராக்டிஸுங்கிறது வேறு, தியரிங்கிறது வேறு. அது மாதிரி துக்ளக் சோ என்றைக்கும் சொல்லுவாராம், இட் இஸ் நாட் ஒன்லி த சாங் பட் த சிங்கர் தட் கவுண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். எம்எஸ் சுப்புலட்சுமி இளஞ்சி பழம் பாட வைக்க முடியாது, எல்ஆர் ஈஸ்வரிய சுப்பிரபாதம் பாட வைக்க முடியாதுன்னு சோ சொல்லுவாராம். ஓகே. வேடிக்கை சொல்லுவாராம் சோ. அதே லெவலில் அண்ணாமலையோட வேலையை மற்ற யாராவது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அந்த வேலையை அவரவர் இவர் நயினார் ஒரு வேலையை பண்ணுறாரு, சிறப்பாக பண்ணுறாருன்னா அண்ணாமலை வேலையை சிறப்பாக பண்ணுறாரு. அதனால் வந்து இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவனை அவன் கண் விடல் அப்படிங்கிற அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி அண்ணாமலை செயல்படுறார். சமூகத்தில் பல்வேறு மக்களிடம் கொண்டு பேசுகிறார். இப்போ ஆரம்பித்தார், மீனவர்கிட்ட பேசியிருக்கார். முந்தானத்தி அவங்க ஒரு ஃபிஷ்ஷை வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்களாம். அது சொன்னாராம், இது எனக்கு கிடைத்த நோபல் ப்ரைஸுன்னாராம். அவங்கள ஆடி போயிட்டாங்களாம். நோபல் ப்ரைஸ்? ஆமாங்க, அன்பாக எனக்கு மீன் கொடுத்தீங்க பாருங்கள், இது எனக்கு அடுத்த நோபல் ப்ரைஸு. அவங்களாம் அப்படியே குஷி ஆகிட்டாங்க மீனவர்கள்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அண்ணாமலை, அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட மக்களை கொண்டு பிஜேபியை சேர்க்கறதுக்கு பார்க்குறாரு. ஏன்னா மேல் லெவலில் வருது வேறு விஷயம், அடிமட்டத்தில் போகணுன்னு பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த அடிமக்கள்கிட்ட மனதில் பேசும்போது இந்த 5000 ரூபா சாலையும் கொடுத்ததை பஞ்சர் ஆக்கி விட்டார். ஓகே. ஃபுல்லாக போட்டு மீட்டிங்கில் போட்டு கீழ்ச்சி விட்டார். அந்த மாதிரி பிஜேபியில் பேச யாராவது இருக்காங்களா கேட்டால் யாரும் இல்லை. சரி, தனி மனிதன் சொல்கிறீங்களே, தனி மனிதன் புகழ் பாடுறது தானே இவங்க பண்ணிட்டு வராங்க. சரி, அதே மாதிரி மரியாதையோட விஜய் அவர்களே ஸ்டாலின் அவர்களே தான் பேசுகிற யாரையும். இப்போ அண்ணாமலையோட ஆக்டிவிட்டியில் நல்ல சேஞ்சஸ் தெரியுது. கோவப்படுறதில்ல, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரொம்ப எல்லாரையும் மரியாதையை கொடுத்து பேசுகிறார், அமைதியாக பேசுகிறார். அவர் என்னென்னா திமுக இது எதிரான ஓட்டுகள் எதுவும் சிந்தி சிதறக்கூடாது, எல்லாம் அப்படியே என்டிஏக்கு வரணும்னு ஒரு கொள்கை எடுத்துகிட்டு இருக்காரு. ஓகே. இந்த நேர்கோட்டில் போகிற அண்ணாமலையோட வெற்றி தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஓகே. திமுகவோட மகளிர் உரிமை தொகை அப்புறம் இந்த மாதிரி இந்த மேட்டரெல்லாம் பேசுகிறதுக்கு பிஜேபியில் ஆள் கிடையாது. ஓகே. இவர் மட்டும்தான் பேசுகிறார். அண்ணாமலை என்ற வாள் இல்லாமல் தேர்தல் யுத்தத்தில் பங்கேற்க முடியாது, அந்த வாள் எப்படி சுழல வேண்டும் என்பது பாஜகவின் தலைமை பீடம் முடிவு பண்ணும்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்கார். 2ஆம் கட்ட தலைவரே பேசியிருக்கார். ஸோ அவங்களே ஒத்துக்கிறாங்க அண்ணாமலை வாள், அண்ணாமலை தேவைன்னு அவங்களே நினைக்கிறாங்க. அண்ணாமலை தேவை, அண்ணாமலை வாள், அந்த வாள் இல்லாமல் உங்களுக்கு போர்க்களத்தில் இறங்க முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து புரிஞ்சுட்டாங்க. அதனால தான் அண்ணாமலை எதிர்ப்பு குறைஞ்சிட்டு வருது தமிழ்நாட்டில். ஓகே. அண்ணாமலை எதிர்ப்பு அதிமுக திமுகலேருந்து வரல, பாஜகலேருந்தே வந்தது. அது குறைஞ்சிட்டு வருது. அண்ணாமலையோட வலிமையும் தேவையும் புரிந்து கொள்றத கூட்டம் இப்போ அதிகமாகிட்டு வருதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். எல்லாத்தோட இந்த பைடெக்கு நிறைய பௌத்திக்கு ஆசான்கள் இந்த சித்தாந்தம் இதெல்லாம் பேசி பண்ணி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட 45-50 நாள் தான் இருக்குங்கிறத பாஜக உணரணும். பைடெக்கு யோசிச்சு டிபார்ட்மெண்ட்டு டிக்டேஷன் மீட்டிங்கு டிஸ்கஷன் டைம் இல்லை, ஓடணும் களத்தில் இறங்கி. அந்த மாதிரி ஓடக்கூடியவர் அண்ணாமலை. ஸோ அதனால தான் அண்ணாமலையோட தேவையை இப்போ உணர்ந்துருக்காங்க. அதனால சித்தாந்தம் பெருசாக அது பெருசானலாம் வந்து இப்போ வலிமை ஆற்றல் முக்கியமாங்கிறது பெருசாக போயிடுது. ஸோ அண்ணாமலையோட தேவையை பிஜேபி உணர்ந்துட்டாங்கன்னா இப்போ உணர்ந்துட்டு வராங்க. இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுவார் நம்ம கேள்விப்படுறோம். ஓகே சார், கடைசி கேள்வி. KN நேரு அவர் சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு மிகப்பெரிய ஊழல், கோர்ட்டே எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. என்ன சார், எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா ஐடி வந்துடும், சில பல ரைட்ஸை வந்து தேர்தலுக்குள்ளாக தமிழ்நாடு சந்திக்கும் போல இருக்கே சார். நீங்கள் ஹைகோர்ட் சொன்னீங்க, டாஸ்மாகில் வந்து இடி ரைட் பண்ணிட்டு போனாங்களே, என்ன ஆச்சு? ஸ்டே வாங்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு. சரி, அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு இடியோட அட்வொகேட் ஜெனரல் போனாருன்னு தான் நினைக்கிறேன். இடியோட அட்வொகேட்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி பம்புறாங்க தெரியுமா? டிஎம்கே மேட்டரில் என்ன சார் சொல்கிறீங்க? பம்புறாங்க தெரியுமா அவங்களுக்கு? இடிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? இடியை சப்போர்ட் பண்ணுறவங்க நடந்தாலும் நடந்திருக்கலான்றாங்க. இந்த வேடிக்கை ஒரு லாயர் சொன்னார்,
பிஜேபியோட பெரிய டிராபேக்கே அவங்களுக்கு நல்ல லாயர்ஸ் இல்லைன்னு. ஓ. ஸோ இடியோட லாயர்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் லாயர்ஸு, இன்கம் டேக்ஸ் லாயர்ஸ் எல்லாம் டெல்லி எங்க எப்படிங்க 2G தோற்று போச்சு? சைனி எப்படி கோட்டை விட்டீங்க? சைனி வந்து கொடுத்துட்டார், ஆர்டர் கொடுத்துட்டார். என்ன காரணம் என்னங்கிறது அது வேறு விஷயம், அதை பற்றிக்கு போக வேணாம். அதனால் இப்போ என்ன ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்ட்ராங்காக வாதாடாமல் பல தமிழ்நாட்டு வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன, குப்பை தொட்டியில் தூங்குகின்றன. உண்மையை சொல்லணும்னா இது மட்டும் எப்படி நீங்கள் ஆக்டிவாக இருக்குன்னு நினைக்க முடியும்? இதுக்கு அமித்ஷா மனசு வச்சாதான் முடியும். அமித்ஷா மனசு வைக்க மாட்டேங்கிறார். ஏன் சார்? அது என்ன காரணம்னு தெரியல. அது இன்னும் நிறைய போயிட்டுருக்கு மேட்ரு. அமித்ஷா மனசு வச்சார்னா 5 நிமிஷத்தில் தமிழ்நாடு கள நிலவரம் மாறும். இப்போ எல்லாருமே கை காட்டுறது யார் தெரியுமா? அமித்ஷாவை தான். தமிழ்நாட்டில் ஏன் நிலைமை எப்படி இருக்குது? அமித்ஷா. ஹைகோர்ட் உத்தரவு போட்டு ஏன் எஃப்ஐஆர் போடல? அமித்ஷா. டிஜிபி ஏன் இப்போ பர்மனன்ட் பண்ணல? அமித்ஷா. டிஜிபி லிஸ்ட் ஏன் அனுப்பலை? அமித்ஷா. ஸ்டாலின் என்ன ரோல் இதில்? ஸ்டாலின் சொல்லிட்டு நாங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு சார், அப்புறம் எங்களையே ஏன் கேட்குறீங்க? அவர் தப்பிச்சிட்டார். இப்போ பழியெல்லாம் அமித்ஷா மேலே வந்திருக்கு. அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்கார் நான் கேட்குறேன். இப்போது பஞ்சாபில் என்ன பண்ணீங்க? டெல்லியில் என்ன பண்ணீங்க? காஷ்மீரில் என்ன பண்ணீங்க? மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணீங்க? கவிதாவை பிடிச்சி உள்ளே போட்டீங்க, கேசிஆர் பொண்ணு. அப்புறம் இதே பயப்படுறீங்க. என்ன நடக்குது? என்ன டீலிங் தெரியலையே. என்ன சார் நீங்களே எப்படி வச்சு பேசுறீங்க? தெரியல, என்னன்னு புரிய மாட்டேங்குது. என்ன 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 விஷயம் தெரிய மாட்டேங்குது. எங்கே இடிக்குது? ஓகே. ஏன்னா அப்படி கண்ணு காட்டினா மேட்ரு முடிஞ்சுது. அவரே ஒரு சமயம் இடியில் ஆயிரம்லாம் அடக்கி சொல்கிறாரா? ஏன்னா ஒருத்தரும் சுப்ரீம் கோர்ட்டில் இடிக்கு ஃபேவரபுளாக பேசுகிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ திமுக அமைச்சருக்கு அகெயின்ஸ்டாவோ எந்த கவர்மெண்ட் லாயரும் பேச மாட்டேன்றாங்க. ஓகே. இங்கேயும் சரி, ஹைகோர்ட்லேயும் சரி, சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி, அடக்கி வாசிக்கிறாங்க, பம்புறாங்க. ஓகே. இதனால் இது எங்கேயோ சந்தேகத்தை கலப்பதில்லை. அது என்னன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத மேட்ரு பேச முடியாது, நம்ம தப்பாகவும் பேச முடியாது, கோர்ட்டையும் தப்பாக பேசக்கூடாது. ஓகே சார். ஆனால் நம்ம லாயர் பண்ணுற தப்பை சொல்லி காட்டுறதுக்கு நம்ம உரிமை உண்டு. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாகவும் பேசியிருக்கீங்க. நேரில் எனக்கு கொடுத்து பேசிய நன்றி சுவாமி. நன்றி.